السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والله غالب على أمره ولكن أكثر الناس لا يعلمون. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم عن موت الفجعاء فقال: راحة للمؤمنين وأخذة عاصف للفاجر أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது அருள் குறித்தால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழிச்சுவடுகளை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இவ்வரங்கத்தில் அமர்ந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக. யா ரப்பல் ஆலமீன். சங்கையான பெருமக்களே, இவ்வுலகத்தில் ஒரு உயிர் பிறக்கிற பொழுது அதற்கான முடிவையும் இறைவன் அந்த விதியோடு சேர்த்து எழுதுகிறான். பிறக்கிற நாளில் அதை எழுதுகிறான். ஒரு உயிரினுடைய துவக்கம் இருக்கிற பொழுதே அதனுடைய முடிவும் சேர்த்தே உருவாக்கப்படுகிறது என்பதாக திருமறையில் இறைவன் பேசுகிறான். இவ்வுலகத்தில் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லுபவர்களும் மரணிக்கிறார்கள், இறைவன் இல்லை என்று சொல்லுபவர்களும் மரணிக்கிறார்கள், எல்லாமே இறைவன் தான் என்று சொல்லுபவர்களும் மரணிக்கிறார்கள், நான் தான் இறைவன் என்று சொல்லுபவர்களும் மரணிக்கிறார்கள். இங்கு மரணம் என்பது இவ்வுலகத்தில் யாருக்குமே அது அவகாசமோ அல்லது சலுகையோ செய்ததாக எந்த விதமான வரலாறுகளும் நாம் கண்டது கிடையாது. சில தினங்களுக்கு முன்னாலும் கூட நாம் அறிந்திருப்போம், உம்ராவினுடைய யாத்திரைக்காக உம்ராவினுடைய அமலுக்காக சென்றிருக்கிற ஒரு தெலுங்கானாவை சார்ந்த ஹைதராபாத்திலிருந்து சென்றிருக்கிற ஒரு குழு, அதனுடைய ஒரு 45 பேருடைய கோர மரணம் நமக்கு நிரம்ப விஷயங்களை பாடமாக எடுத்து சொல்லுகிறது. அந்த பயணத்தில் இறந்தவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது 20 பெண்கள் இறந்திருக்கிறார்கள், 11 பச்சிளம் குழந்தைகள் இறந்து போயிருக்கிறது. அவ்வளவு விபத்திலும் கூட அந்த பேருந்திலிருந்து, கோர விபத்திலிருந்து எதிரெதிரே மோதிக்கொண்ட லாரிகளுக்கு மத்தியில் இருந்து ஒரு நபர் தப்பித்திருக்கிறார். ஒரு 24 வயது கொண்ட ஒரு நபர் தப்பித்திருக்கிறார். இதெல்லாம் சொல்லுகிற பாடங்கள் நமக்கு சிலவற்றை உணர்த்துகிறது. எவ்வளவோ கனவுகளோடு அமல்களை சென்றுவிட்டு செய்துவிட்டு இறைவனுடைய நல்லாசையோடு ஊருக்கு திரும்புவோம் என்பதற்காக கிளம்பிய அந்த குழு, ஒரே குடும்பத்தில் 18 நபர்கள் என்பதாக அடுத்தடுத்து 3 தலைமுறைகளை ஒரு விபத்தில் இழந்திருக்கிறார்கள். இதெல்லாம் மிகுந்த கனத்தை, மிகுந்த வருத்தத்தை நமக்கு தருகிறது. மதினாவை சென்றடைவதற்கு ஒரு 160 கிலோமீட்டருக்கு முன்னால் சரியாக எல்லாரும் நல்ல உறக்கத்தில் இருக்கிற பொழுது ஒரு 1:30 மணிக்கு இரவு நேரத்தில் திடீரென்று ஏற்படுகின்ற விபத்தும் தீ விபத்தும், அங்கு சாறை சாறையாக தீ கொழுந்துகள் எரிகிற பொழுது தப்பிப்பதற்கு யோசிப்பதற்கு முன்னால் உயிர் பிரிகிற அந்த நிலையை யோசித்து பார்க்கிற பொழுது நாம் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடும் அவர்களுக்காக துவா செய்வதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சில நேரங்களில் ஏற்படுகின்ற திடீர் மரணங்கள் நமக்கு நிறைய பாடங்களை தருகிறது. சமீபத்தில் கூட கேரளாவிலே ஒரு புது தம்பதி, மனைவி வெளிநாட்டிலிருந்து வருகிறார். அந்த மனைவியின் பேரு கூட ஆசூரா ஹுசைன் என்பதாக சொல்லப்படும். கணவர் விமான நிலையத்தில் காத்திருக்கிறார். குறுஞ்செய்தி வருகிறது, 20 நிமிடத்திற்குள் நான் இந்த விமான நிலையத்தை அடைய போகிறேன், நாம் வீட்டிற்கு சென்று விடலாம் என்பதாக மனைவி கணவனுக்கு அனுப்புகிறார் குறுஞ்செய்தி. ஆவலோடு ஆசையோடு கணவன் இந்த எதிர்பார்ப்போடு விமான நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிற பொழுது சரியாக விமானம் இறங்குவதற்கு அந்த 20 நிமிடத்திற்கு முன்னால் ஒரு ஹெலிகாப்டர் பிளாஸ்ட் மூலியமாக இரண்டும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு அந்த விமானத்தில் 67 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த 67 பேரிலும் இந்த பெண்மணி உட்பட
இந்த புது தம்பதி உட்பட அத்தனை பேரும் இறந்திருக்கிற செய்தி என்பது நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிறது. வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பாதுகாப்போடு நாம் பயணங்களை தொடங்கினாலும், வாழ்க்கையை எப்படிப்பட்ட பாதுகாப்போடு நாம் அமைத்துக் கொண்டாலும், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, இறைவனுடைய அந்த ஆட்சி என்பதும் இறைவனுடைய நாட்டம் என்பதும் எப்பொழுதும் மிகைத்தே உங்களிடத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய சர்வதிகாரம் பெற்றவனாக இருந்தாலும் அவனை அடக்கி ஆளக்கூடிய அந்த சக்தி இறைவனுக்கு இருக்கிறது என்பதை நிரம்ப விஷயங்களில் இறைவன் காண்பித்துக் கொண்டிருக்கிறான். வலாக்கின் அக்ஸரன் நாஸ் லா யஅலமூன். ஆனால் அது சம்பந்தமான நிரம்ப மனிதர்களுக்கு எந்த உணர்வும் இல்லை என்பதாக திருமறையில் இறைவன் பேசுகிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, மரணம் என்பது மிக லேசாக வந்து அடைகிற விஷயம் அல்ல. ஒருவருக்கு காலமானார் என்கின்ற செய்திகள் நிரம்ப நாம் கேட்டிருப்போம். முன்பு காலத்தில் எல்லாம் மரண செய்திகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இருந்திருக்கும். காலமானார்கள் என்று சொல்லுவார்கள். இன்று அகால மரணங்கள் அதிகமாக ஏற்படுகிறது. வயது இருக்கிறது, நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது, இனி வாழ்வதற்கான வயதும் அதற்கான வசதியும் எல்லாம் அடங்கி இருந்தும் கூட அவர்களுக்கு திடீர் மரணங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால் இதெல்லாம் இந்த காலத்தினுடைய கியாமத்தினுடைய அறிகுறி என்பதாக நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மரணம் சம்பந்தமாக திருமறையில் 167 இடங்களில் இறைவன் பேசுகிறான். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ. அல்லாஹ்விடத்தில் கியாமத்து சம்பந்தமான விஷயத்தின் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அது தெரியும். வமா தத்ரி நஃப்சுன் பி ஐ அர்தின் தமூத். ஒரு மனிதன் எந்த இடத்தில் மரணிப்பான் என்பதும் கூட இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். மரணத்தினுடைய அந்த நேரம் வந்துவிட்டால் சமயம் ஒரு நிமிடம் கூட பிந்தவும் செய்யாது முந்தவும் செய்யாது என்கிற வசனம் எல்லாம் நமக்கு எச்சரிக்கையை தருகிறது. இறைவன் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் எவ்வளவு பெரிய பாதுகாப்பான வளையத்திற்கு மத்தியில் இருந்தாலும், இரும்பு கோட்டைக்கு மத்தியில் இருந்தாலும், ஐனமா தகூன் யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யிதா, இரும்பு கோட்டைகளுக்கு மத்தியில் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக நீங்கள் உணர்ந்தாலும் கூட அங்கும் நான் வைத்திருக்கிற மரணம் உங்களை வந்து தேடும் என்பதாக இறைவனுடைய வசனம் எல்லாம் நமக்கு மிகுந்த எச்சரிக்கையை கொடுக்கிறது. சங்கையான பெருமக்களே, இதெல்லாம் நமக்கு சொல்லுகிற பாடங்கள் ஒன்று இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். நீர் நிலையங்களில் ஏற்படுகின்ற மரணம், நெருப்புகளால் ஏற்படுகின்ற மரணம், நிலநடுக்கத்தால் ஏற்படுகின்ற மரணம், நோய்களால் ஏற்படுகின்ற மரணம், இது எல்லா மரணங்களையும் சொல்லுகிற பொழுது பெருமானார் முதலில் சொன்ன மௌத் என்கின்ற முதல் மரணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது மௌத்துல் ஃபுஜா, திடீர் என்று ஏற்படுகின்ற மரணத்தை விட்டும் ஒவ்வொரு தினமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். சகையான பெருமக்களை, நாம் வாழ்க்கையில் நல்ல அமல்களோடு செல்கிறோம் என்பதை நாம் எந்த இடத்தில் கவனிக்க வேண்டும். நீண்ட நாள் நாம் வாழப்போகிறோம், நமக்கு மரணம் அவகாசம் கொடுக்கும், சில நோய்களை கொடுக்கும், சக்கராத்தை கொடுக்கும், அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று பிறகு மரணிப்போம் என்கின்ற ஒரு இருமார்ப்போடு நம் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய ஏமாளித்தனமாக இருக்கிறது. சங்கையான பெருமக்களே, இந்த மரணத்தினுடைய விஷயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், திடீர் மரணத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார்கள். ஒரு மனிதனுடைய திடீர் மரணம் வந்துவிட்டால் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் அவரிடத்தில் எப்படி பார்க்கப்படும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ராஹத்துல் லில் முஃமின். ஒரு முஃமினுக்கு திடீர் மரணம் ஏற்பட்டால் அவனுக்கு அது ராஹத்தாக, அவனுக்கு அது சந்தோஷமாக மாறுகிறது. ஏனென்றால் அதற்கு முன்போ பின்போ அவனுக்கு அந்த பயம் இருக்காது. எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி இருப்பான், அல்லாஹ்வின் அருளை நாடி செய்திருப்பான். மார்க்க அறிஞர்கள் கூட சொல்லுவார்கள், முன்பு வாழ்ந்த சஹாபிகளும் முன்னோர்கள் எல்லாம் மரணத்தை தினமும் நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். தினமும் நினைத்துக் கொண்டே இருப்பதனால் ஒரு பலன் இருக்கிறது. தினமும் நாம் மரணத்தை நினைத்து நினைத்து வாழுகிற பொழுது இனி வாழுகிற வாழ்க்கையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசும் அன்பளிப்பும் என்பதை நாம் விளங்க முடியும். ஒவ்வொரு நாளும் நமக்கு மரணம் வரப்போகிறது என்று அந்த நாளினுடைய துவக்கத்தை கொண்டு நாம் ஆரம்பிக்கிற பொழுது அடுத்த வருகின்ற ஒவ்வொரு மணி நேரங்களும் நமக்கு ஒரு அருக்கொடையாக தெரியும். அதில் எந்த அருக்கொடையும் நாம் வீணடிக்க வேண்டாம் என்பதை நம் மனதில் ஏற்றுக்கொள்வோம். சங்கையான பெருமக்களே, ஹம்மாத் இப்னு சலமா என்கிற ஒரு அறிஞரிடத்தில் நாளைக்கு கியாமத்து வருகிறது என்று சொன்னாலும் கூட, அல்லது நாளைக்கு நீங்கள் மரணித்து போவீர்கள் என்று சொன்னாலும் கூட ஒரு அமலை கூட சேர்ந்து செய்ய மாட்டாங்க. செய்கிற அமல்களில் நாளைக்கு நாம் மரணிக்க போகிறோம் என்பதற்காக இன்றைய அமல்கள் அதிகப்படுத்த மாட்டார். அவர் சொல்லுகிற பதில், நான் தினமும் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்றே நான் எழுகிறேன், எனக்கு எப்பொழுது மரணம் வந்தாலும் எனக்கு சரி, என் அமல்களில் எந்த குறையும் இருக்காது என்பதாக அவர் சொல்லுவார். யஹ்யா இப்னு முஆத் என்கிற பெரியார் சொல்லுவார், அவருடைய மரண நேரத்தில் குடும்பத்தார்கள் கேட்டாங்க. குடும்பத்தார்கள் அழுது கொண்டிருக்கிற பொழுது அவருடைய சக்கராத்தை நினைத்து அவர் வருத்தப்பட்டு எல்லாம்
அவர்கள் அழுது கொண்டிருக்கிற பொழுது இந்த நபர் சொன்னார், எதற்கு அழுகிறீங்க? நான் அல்லாஹுவினுடைய அருளை நாடி இருக்கிறேன், அல்லாஹுவினுடைய சந்திப்பை நாடி இருக்கிறேன், அவனுடைய சந்திப்பை நினைத்து நான் காத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த மரணம் இன்பமானது என்பதாக அவர் சொல்லுவார். கண்டிப்பாக ஒவ்வொரு முஃமினுக்கும் ஏற்படுகின்ற மரணங்கள் இன்பத்தை தர வேண்டுமே தவிர துயரத்தை தரக்கூடாது. இந்த விஷயத்தில் நாம கொஞ்சம் நல்லா கவனிச்சா, மரணம் என்பது இறைவன் வசம் இருக்கிறது. திருமறையில 2 நபிமார்களை பற்றி இறைவன் சொல்லுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டங்களில் தூக்கி வீசப்படும், நீண்ட நாட்களுக்கு பின்னாக திடகாத்திரமாக அந்த நெருப்பிலிருந்து ஆரோக்கியமாக அந்த நபி வெளியே வருவார் என்கிற செய்தி திருமறையில் வருகிறது. இங்கு ஊர் மக்கள் அத்தனை பேரும் இவரை கொல்ல வேண்டும், இறக்க வேண்டும் என்பதற்காக எரியப்பட்ட கூடாரம் அது. பிழைத்து வருவதும் அதை காப்பாற்றுவதும் ஆரோக்கியமாக மாற்றுவதும் இறைவன் வசம் இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை கிணற்றில் தூக்கி வீசுகின்ற அந்த சகோதரர்கள் இனி இவன் திரும்ப வரக்கூடாது என்பதற்காக, இறந்து போவதற்காக இறக்கினார்கள். ஆனால் அல்லாஹ் அதற்கு பின்னால் ஆட்சி கட்டளையில் அவர்களை அமர்த்தினான். மிஸ்ர் தேசத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய நிதியமைச்சராக அல்லாஹ் மாற்றினான் என்பது வரலாறு. சங்கையான பெருமக்களை இங்கு நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு மரணத்தை சார்ந்திருக்கிற, மரணத்தோடு சேர்ந்திருக்கிற அமல்கள் என்பது மிக முக்கியமான விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள். சஹாபிகளும் கூட, எல்லா சஹாபிகளும் கூட நாம் இந்த விஷயத்தில் திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். சங்கையான பெருமக்களை, இன்றைக்கு ஏற்படுகின்ற இந்த அகால மரணங்கள் என்பது நாம் எதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் எப்பொழுதும் மரணிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு சொல்லுகின்ற பாடம். எவ்வளவோ கனவுகளோடு நம் வாழ்க்கையை துவங்கலாம், அடுத்த நிமிடம் நிச்சயமில்லை என்பதை நம் மனதில் வைத்திருக்கிற பொழுதுதான் உண்மையான ஒரு முஃமினாக இந்த உலகத்தில் வாழ முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹ், அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது ஆசைப்பட்டு கொண்டே இருந்தான், ஃபஅஹப்பல்லாஹு லிகாஹு, அல்லாஹுவும் அவரை சந்திக்க வேண்டும் என்கிற ஆசையில் இருப்பான். இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நாம் இறைவனை சந்திக்க போகிறோம் என்கிற எதிர்பார்ப்பில் ஒரு மனிதன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் நமக்கு அதே போன்று நம்மிடத்தில் இருப்பான். இறைவனை சந்திப்பதில் வெறுப்பு இருந்தால், வாழ்க்கையில் நாம் இறைவனை சந்திப்பதற்கும் மரணத்தை சந்திப்பதற்கும் நம் வாழ்க்கையினுடைய வேதனைகளை நினைத்து நாம் வெறுத்தால், அல்லாஹும் நம்மை வெறுக்கிறான் என்கிற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். சங்கையான பெருமக்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கடைசி கியாமத் நாட்களில் 3 அடையாளங்கள் வரும். அதுல முதல் அடையாளம் என்னன்னு சொன்னா, கியாமத்தினுடைய முதல் அடையாளத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாட்கள் ஓட ஓட கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் பிறைகள் தெரியும். முதல் பிறையை பார்த்தால் 2வது பிறையை போன்று தெரியும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் பிறையவே பார்த்தா பிறந்து 2 நாள் ஆன மாதிரி பிறையினுடைய அந்த வடிவம் பெரிதாக தெரியும். பார்ப்பவங்க சொல்லுவாங்க, இது 2வது பிறை போன்று தெரிகிறது என்று சொல்லுவார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒரு அடையாளமாக சொல்லுகிறார்கள். 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மஸ்ஜிதுகள் பாதைகளாக, துர்கா பாதைகளாக மாறி போகும். கடைசி காலங்களில் பள்ளிவாசல்கள் எப்படி மாறும்னு சொன்னா, போகிற வருவர்கள் எல்லாம் தனது சுயதேவிகளை முடித்துக் கொண்டு தஹியத்துல் மஸ்ஜித் என்கின்ற தொழுகையினுடைய காணிக்கையை நிறைவு செய்ய மாட்டார்கள், இபாதத்துகள் தொழுகைகளை செய்ய மாட்டார்கள். பள்ளிவாசல் நடைபாதையாக மாறி போகும். அங்கு வருபவர்கள் போவர்கள் எல்லாம் தனது தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு போவார்களே தவிர வணக்க வழிபாடுகளுக்கு பள்ளிகள் பயன்படுத்தப்படாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது அடையாளத்தை சொல்றாங்க. 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திடீர் மரணங்கள். நன்றாக இருப்பார், நல்லடியார்களாக இருப்பார், சிறியவரை சார்ந்தவராக இருப்பார், திடீர் மரணங்கள் ஏற்படும். இதுவும் இன்ன அமாரத்து யௌமல் கியாமா, கடைசி நாட்களில் ஃபுஜாத்துல் மௌத், திடீர் மரணங்கள் என்பதும் கியாமத்தினுடைய அடையாளத்தில் ஒன்று என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கையான பெருமக்கள், இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விஷயத்துல திடீர் மரணங்கள் என்பது நல்லடியார்களுக்கு எப்பொழுதுமே அது நன்மைதான். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு எப்படி சக்கராத்தினுடைய நிலை இருக்கும்? எல்லா நல்லடியார்களுக்கும் சக்கராத் என்பது இருக்கிறது. கடைசி வேதனை என்பது தீயவர்களுக்கு மட்டுமல்ல, நல்லவர்களுக்கும் சேர்த்துதான் இருக்கிறது. தீயவர்களை கவனிக்கிற பொழுது நல்லவர்களுக்கு குறைவாக இருக்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மரண வேளையில் இருக்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருகில் அமர்ந்து சில கவிகளை பாடுகிறார்கள், சில கவிப்பாக்களை அவர்கள் மீது புகழ்ந்து பாடுகிறார்கள். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் வருகின்ற உங்கள் மரணத்தை எதுவும் தடுக்க முடியாது என்று அந்த கவியை பாடி முடிக்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஏமா இந்த நேரத்தில் யா புனையா, இந்த நேரத்தில் இந்த பாட்டு உனக்கு தேவையா? இந்த நேரத்தில் இந்த கவி நீ பாட வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இந்த நேரத்தில் எப்படி தெரியுமா சொல்லணும்? வஜா சக்கரத்துல் மௌத், மரணம் வந்துவிட்டால் கண்டிப்பாக அதோடு சக்கராத் என்கிற வேதனையும் இருக்கும் என்றல்லவா நீ சொல்ல வேண்டும் என்றார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்டிப்பாக நல்லடியார்களுக்கும் கூட மரணத்தினுடைய விளிம்பில் சில வேதனைகள் இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
குத்துப்பட்டு கட்டிலில் ரத்த சொட்டுகளோடு படுத்திருக்கிற பொழுது மகனை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மகனே, என்னை கட்டிலில் இருந்து இறக்கி தரையில் படுக்கவை, என் முகம் பூமியில் பட வேண்டும், மண் அதன் மீது பட வேண்டும், அப்படி என்னை படுக்கவை என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த உமரும் கூட, இப்பொழுது ஷஹீதாக ஆக போகிற இந்த உமரும் கூட அல்லாஹுவின் ரஹமத் இல்லை என்று சொன்னால் அவனும் நாசமாகத்தான் போவான் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைசி வார்த்தை இதுவாக இருந்தது என்று வரலாற்றில் சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு ஹதீஸும் கூட இருக்கிறது. நாளைக்கு அல்லாஹு தஆலா குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சிருவான். 4 நபர்கள் மட்டும் மீதம் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 4 பேர் மட்டும் மீதம் இருப்பாங்க. யார் யாருன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா மீதம் இருப்பார். அடுத்ததாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதமாக இருப்பார்கள். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதமாக இருப்பார்கள். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதமாக இருப்பார்கள். கடைசியாக அந்த ரூஹுகளை எடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிற மௌத்துல் மலக் ரூஹோடு இருப்பார். இந்த 4 நபர்கள் மட்டும் இருக்கிற பொழுது இறைவன் இந்த மலக்குகளை பார்த்து கேட்பான், மலக்குல் மௌத்தை பார்த்து கேட்பான், இப்பொழுது பூமியில் யார் மிச்சம் இருக்கிறார்கள்? அப்பொழுது மலக்குல் மௌத் சொல்லுவார், இந்த 3 மலக்குகள் நான், என்னை தவிர வேறு யாரும் இல்லை, எல்லாம் அழிந்து விட்டது, எல்லாருடைய ரூஹையும் நான் கைப்பற்றி விட்டேன். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவார், ஜிப்ரீலுடைய ரூஹை வாங்கு என்பதாக. மலக்குல் மௌத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹை வாங்குகிற பொழுது சஜ்தாவில் இருப்பார்கள். சஜ்தாவில் இருக்கிற பொழுது போய் சொல்லுவார்கள், இறைவன் உங்களுடைய ரூஹை வாங்க சொல்லி இருக்கிறான் என்பதாக. உடனே ஜிப்ரீல் சொல்லுவார், இந்த நேரத்தில் எனது மௌத்தில் ஏற்படுகின்ற சக்கராத்தினுடைய வேதனையை குறைக்க சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். மலக்காக இருந்தாலும் கூட அந்த மரண வேளையில் என்கிற ஒரு வேதனை இருக்கும், அதை குறைக்க சொல்லி என்பதாக ஜிப்ரீல் சொல்லுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்ததாக அவருடைய ரூஹ் கைப்பற்றியதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கின்ற ஒரு மலக்கினுடைய அந்த ரூஹை வாங்க சொல்லுவார். அவர் யாருன்னா, இந்த உலகத்திற்கு மலையை பொழிய வைக்கக்கூடிய மலக்காக இருப்பார். மழை பொழியக்கூடிய மலக்காக இருப்பார். அப்பொழுது அங்கு ஒரு இறைவனுடைய அசரீர் வரும், இனி இந்த உலகத்தில் மழை தேவையில்லை, எல்லா ஜீவராசிகளும் அழிந்து போய்விட்டது, உன்னுடைய தேவை என்பது இனி தேவையில்லை, எனவே உன்னுடைய ரூஹை நான் வாங்குகிறேன் என்பதாக மலக்குல் மௌத்திடம் கட்டளையிடப்படும். மலக்குல் மௌத் மீகாயிலுடைய ரூஹையும் வாங்குவார். அடுத்தது இஸ்ராஃபீல், சூர் ஊதக்கூடிய, கியாமத்து நாளினுடைய அந்த அறிகுறியை கொடுக்கக்கூடிய சூர் ஊதக்கூடிய பொறுப்பில் இருக்கிற மலக்கினுடைய ரூஹும் வாங்கப்படும். கடைசியாக இறைவனும் இந்த மலக்குல் மௌத்தும் இருக்கிற பொழுது இறைவன் கேட்பான், இப்பொழுது யார் மீதம் இருக்கிறார்? இறைவன், என்னை தவிர வேறு யார் மீதம் இல்லை. அல்லாஹு தஆலா சொல்லுவான், சொர்க்கம் நரகங்களுக்கு மத்தியில் நீ நின்று சத்தமிடு, உன் ரூஹும் அங்கு போய்விடும் என்பதாக. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, மலக்குல் மௌத்தும் அங்கு மரணித்ததற்கு பின்னால் இறைவனுடைய வார்த்தை இப்படி இருக்கும், லிமனில் முல்கு யௌமஇதின், இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த நொடியில் யாருடைய ஆட்சி இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, யாருடைய ஆட்சியில் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக இறைவன் கேள்வி கேட்பான். அந்த கேள்வியும் இறைவனை கேட்டுவிட்டு, லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அல்லாஹ் அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்விடத்தில் தான் இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் இருக்கிறது என்பதாக இறைவன் சொல்லுவான். அதற்கு பின்னால் இறைவன் கேட்பான், இங்கு ஓடிய நதிகள் எங்கே? இந்த உலகத்தில் வாழ்ந்த மன்னர்கள் எங்கே? கோட்டை கொத்தளங்கள் எங்கே? வாழ்ந்த மனிதர்களுடைய சாம்ராஜ்யங்கள் எங்கே? அநியாயம் செய்தவர்களுடைய அநியாயங்கள் எங்கே என்று இறைவனுடைய கேள்விகள் நீண்டு கொண்டே இருக்கும். பிறகு சூர் ஊதப்படும், அத்தனை பேரும் மகிழ்ச்சியில் எழுப்பப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சங்கையான பெருமக்களை, இந்த உலகத்தில் எல்லாம் அழிக்கப்படும். இறைவனுடைய பார்வையில் குல்லுமன் அலைஹா ஃபான், அல்லாஹ் எல்லாவற்றையும் அழிப்பான். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ் மட்டுமே மீதம் இருப்பான். எனவே சங்கைக்குரிய பெருமக்களை, உலகத்தில் வாழுகின்ற நொடிகள் ஒவ்வொன்றும் நாம் மரணத்தை சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். லேசாக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஜனாசாக்கள்லயும் ஒரு பாடத்தை கத்துக் கொடுப்பாங்க. ஒரு ஜனாசாவை அடக்கி விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்தரீஹும் முஸ்தராஹும் மின்ஹு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு ஜனாசாக்கள் 2 வகை இருக்கு. ஒன்னு முஸ்தரீஹ், அவர் ஓய்வெடுக்க செல்லுகிறார். ஒரு ஜனாசாவோட வகை என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இவ்வளவு நாள் இந்த உலகம் அவருக்கு கஷ்டமாக இருக்கும். நல்லடியார்களுக்கு இந்த உலகம் என்பது சிறைச்சாலை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஷ்டமா இருக்கும். அந்த சிறைச்சாலையை விட்டு அவர் மறுமைக்காக செல்லுகிற பொழுது அது அவருக்கு ஓய்வு இருக்கக்கூடிய இடமாக இருக்கும். முஸ்தரீஹ், அந்த இடத்தில் அவர் ஓய்வு பெறக்கூடியவராக இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது சொன்னாங்க, முஸ்தராஹும் மின்ஹு, இவரிடம் இருந்து ஓய்வு பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். சில பேருடைய மரணம் எப்படி இருக்கும்னு சொன்னா, இவர் மரணித்து போவதால் சில பேர் நிம்மதியா இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மரணம் என்பது ஜீவராசிகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இவர் மரணத்தை நினைத்து வானம் பூமியை அழாது.
வானம் பூமி அவருக்காக துவா செய்யாது. அவரோடு இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் இவருடைய மரணத்திற்காக, இவர் போயிட்டாரு இனி தொல்லை தீர்ந்துச்சு, அது போன்ற வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள். இப்படி 2 விதமான ஜனாசாக்களுடைய மரணங்கள் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சங்கையான பெருமக்களே, இந்த உலகத்தில் நாம் எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் மிக சொகுசாக நம் வாழ்க்கையில் நாம் நகர்ந்து கொண்டே போகிறோம். நமக்கு மரணம் என்பது ஏதோ வராத ஒன்றை போன்று, யாருக்கோ ஒருவருக்கு தான் அது போன்று வருவதை போன்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய விஷயத்தில் கூட செய்திகளில் இப்படி வருகிறது, மரணத்தை வென்ற மனிதன் ஒருவன் என்பதாக. அந்த இடத்துல முராவிலே செல்லக்கூடிய அந்த பேருந்தில் ஒருத்தர் தப்பிச்சிட்டார். சில மாதங்களுக்கு முன்னால் 240 பயணிகளோடு லண்டன் சென்ற விமானத்திலும் ஒருவர் பிழைத்து விட்டார். இந்த இடத்துல இறைவன் என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால், வல்லாஹு வாலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் நினைத்திருந்தால் அவனையும் சேர்த்து போட்டிருக்கலாம், அவர்களையும் சேர்த்து மரணிக்க வைத்திருக்கலாம். வல்லாஹு வாலிபுன் அலா அம்ரிஹி, வாழ்நாட்களை நிர்ணயம் செய்யக்கூடிய இறைவனாக இருக்கிறார். 240 பேர் அல்லாஹ் கருக வைத்து தெரியுதா இறைவனுக்கு. அந்த ஒரு நபரை விடுவித்ததனுடைய நோக்கம் இந்த உலகத்தில் கட்டுப்பாட்டில் அத்தனை பேரும் இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக இறைவன் செய்திருக்கிற செயல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஹதீஸ் ஷரீஃபிலே வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் 3 நாளா தள்ளி போடக்கூடாது. ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை 3 நாள் தள்ளி போடக்கூடாது. என்ன விஷயம்னு சொன்னா, தினமும் அவன் படுக்கைக்கு செல்லுகிற பொழுது அவன் தலைமாட்டில் 3 விஷயம் எழுதி வைத்திருக்கணும். ஒன்னு என்னன்னு சொன்னா, வாழ்நாட்கள் அவன் சேகரித்து வைத்திருக்க அமானிதங்களை எழுதி வைக்கணும். எங்கெங்கெல்லாம் அமானிதமான பொருளை வச்சிருக்கிறானோ அதை எழுதி வைக்கணும். 2வது, அவன் மீதுள்ள கடமைகள், தனது குழந்தைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, சொந்தங்களுக்காக, மனைவி மக்களுக்காக இவன் செய்ய வேண்டிய கடமையான விஷயங்கள் ஏதாவது சொத்து விஷயத்தில் இருந்தால் அதை எழுதி வைக்கணும். 3வது வசியத் என்பது, கடன் பெற்றிருந்தால் அந்த கடன் சம்பந்தமாக அவன் எழுத்து தலைமாட்டு அடியில் வைத்திருப்பது ஒரு முஃமினின் மீது கடமையாக இருக்கிறது. 3 நாட்கள் தள்ளி போடக்கூடாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகபட்சம் 2 நாள் தள்ளி போடலாம், 3வது நாள் அதை தாண்டக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்தையும் எண்ணி வாழ்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு எவ்வளவு பேர் போன் வச்சிருக்கிறோம், எவ்வளவோ விஷயங்களை சேகரித்து வச்சிருக்கிறோம். யாராவது நாம் கடன் இவ்வளவு கொடுக்கணும், நம்ம இடத்துல இவ்வளவு அமானிதம் இருக்கிறது, நாளைக்கு நாம் மரணித்து விட்டால் நம் மகனோ மகளோ சொந்தங்களோ எடுத்து பார்க்கிற பொழுது நமக்கு இவ்வளவு பொறுப்புகள் இருக்கிறது என்பதை தெரியும்படியாக நாம் வைத்திருக்கிறோமா என்பதை சிந்திக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொன்னாங்க, ஒவ்வொரு நபருடைய தலைமாட்டிலும் அது இருப்பது கடமை என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவுக்கு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இவருக்கு கடன் இருக்கிறதா? ஆமாம் இருக்கிறது. சல்லு அலா சாஹிபிக்கும், உங்கள் நண்பருக்கு நீங்களே தொலை வச்சுக்கோங்க, நான் தொலை வைக்க மாட்டேன். அது வரைக்கும் அவரும் சஹாபிதான். கடன் பெற்றிருந்தால் உங்கள் சஹாபியாக அவர் மாறிவிடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க சஹாபிக்கு நீங்களே தொலை வச்சுக்கோங்க, உங்க தோழருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஒரு சஹாபி வெளியே வந்தார், என்னுடைய கடனை அவருடைய கடனை நான் அடைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறம் தொலை வச்சார். இன்னொரு நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெற்றியில் கை வைத்து அமர்ந்திருந்தார்கள். நெற்றியை பிடிச்சுக்கிட்டு கடுமையான ஒரு வலி இறங்கியதை போன்று அந்த வலி வேதனை தாங்க முடியாமல் நெற்றியில் கை வைத்து அமர்ந்திருந்தார்கள். சஹாபிகள் கேட்டாங்க, என்ன ஆச்சு ரசூலுல்லாஹ், எதற்காக இப்படி அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறைவன் புறத்திலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன செய்தி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் உயிர் பெறுகிறான், சும்ம மாத்து சும்ம அஹ்யா, சும்ம மாத்து சும்ம அஹ்யா. ஒரு மனிதன் உயிர் பெறுகிறான், ஷஹீதாகிறான், மறுபடியும் உயிர் பெறுகிறான், ஷஹீதாகிறான். ஒரு போர்க்களத்தில் செல்லுகின்ற மனிதன் திரும்ப திரும்ப மரணித்து ஷஹீதானாலும், திரும்ப உயிர் பெற்றாலும், திரும்ப மரணித்தாலும் அவனுடைய கடனுடைய விஷயத்தை கேட்கப்பட்டு கணக்கு முடிக்கப்பட வரைக்கும் சொர்க்கம் நிச்சயம் இல்லை என்பதாக செய்தி வந்தது. எனவே நான் தலையில் கை வைத்து அந்த வேதனையை பொறுத்துக் கொள்ளாமல் அமர்ந்திருக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சங்கைக்குரிய பெருமக்களை, இன்றைக்கு அமானித விஷயத்தில் நாம் மிக குறைபாடோடு இருக்கிறோம். நாளைக்கு நமக்கு ஏற்படுகின்ற விஷயத்தில் என்று நம்பிக்கை இல்லை. நாம் எவ்வளவோ மிகுந்த நாம் சுதாரிப்பு இல்லாமல் நாம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக நிதர்சனமான விஷயமாக இருக்கிறது. சங்கையான பெருமக்களே, அல்லாஹு தஆலா நமக்கு எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட வாழ்க்கையும் தர இயலும். நாம் அல்லாஹ்விடத்தில் அனுதினமும் பாதுகாப்பு தேட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று, நீங்கள் பயணத்தில் செல்லுகிற பொழுது உங்களிடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? நாம் பயணத்திற்கு சென்றவுடன் அந்த துவாக்களை ஓத வேண்டும். சுப்ஹானல்லதி ஸஹரலனா என்று ஓதுகிறோம் அல்லவா, இந்த துவாக்கள் மிகுந்த அக்கறையோடு ஓத வேண்டும். இன்னொரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார், ஒரு மனிதர் பயணத்தை தொடங்கி ஒரு 21 முறையாவது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று அவனுடைய பயணத்தை அவன் மேற்கொண்டால், அந்த ஓதிய அந்த தஸ்பீஹுகளுக்காக அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை நியமிக்கிறான். அந்த பயணம் முடிகின்ற வரைக்கும் அவருக்கு பாதுகாப்பாக அந்த மலக்கு இருப்பார் என்பதாகவும் ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. சங்கையான பெருமக்களை, பயணங்களால் திடீர் மரணங்கள், அகால மரணங்கள், நோய்களால் இப்படி ஏற்படுகின்ற மரணங்களை விட்டு நாம் கண்டிப்பாக அஞ்சிக்க வேண்டும். அதற்கு பயப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதற்காக துஆ செய்ய வேண்டும். நல்லடியார்களுக்கு அது ராகத்தாகவும்,
சந்தோஷமாக அது மாறுகிறது. தீயவர்களுக்கு அகதத்துல் ஆசிஃபில் ஃபாஜிர், தீயவர்களுக்கு அது வேதனைக்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பிடியாக இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு திடீர் மரணம் என்பது நல்லவர்களுக்கு அது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். தீயவராக இருந்தால் அந்த மரணம் என்பது தீயவருடைய அந்த செயலுக்காக அல்லாஹ் கொடுக்கிற வேதனையாக இருக்கும் என்பதாக இந்த ரெண்டு செய்தி இறைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் மிகுந்த கவனத்தோடு வாழ்க்கையை நகர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம் வாழ்க்கையில் எல்லா நேரங்களையும் அவனுடைய நினைவுகளோடு கழிப்பதற்கு இறைவன் தௌஃபீக்கினை நல்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ்